Hello friends, welcome to DD Cooking. இன்னைக்கு நம்ம DD Cooking சேனல்ல நல்ல சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான முந்திரி கொத்து ரெசிபி பார்க்க போறோம். இது நாகர்கோவில்ல ரொம்பவே ஃபேமஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது கேரளாலயும் வந்து அதிகமா செய்வாங்க. திருநெல்வேலியில வந்து மாப்பிள்ளை சீர்வரிசையில கண்டிப்பா இந்த டிஷ் இல்லாம இருக்கவே இருக்காது. இது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக 1 கப் சிறுபயிரை எடுத்துக்கங்க. இத பச்சை பயிர்னு சொல்லுவாங்க. ஸ்டவ் கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கங்க. கலர் வந்து கோல்டன் பிரவுன் கலர் வரது வரைக்கும் நல்லாவே வறுத்துட்டு இத அப்படியே ஒரு தட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ அதே பேன்ல 1/2 கப் துருவன தேங்காவை சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்ல பொன்னிறமா வரது வரைக்கும் நல்லாவே வந்து வறுத்துக்கங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்தீங்கன்னா கரெக்டா வரும். இந்த மாதிரி வறுபட்டதும் இத வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கிறதுக்கு கரண்டில எடுத்து கீழே போடும்போது நல்லாவே வந்து சவுண்ட் கேட்கும். உதிரியா விழும். அப்படின்னா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2 சில்லு கருப்பட்டியை எடுத்து நல்லா இடிச்சிட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து பாகு எடுத்துக்கங்க. கண்டிப்பா பாகு எடுத்து தான் பண்ணணும். அப்பதான் அதுல இருக்கிற தூசி மண் எல்லாமே இல்லாம சூப்பரா வரும் ரெசிபி. இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததும் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி சைட்ல வச்சிருங்க. இப்போ ஆற வச்ச பச்சை பயிரை மிக்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தால் தான் சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பதத்தில் எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. கூடவே வறுத்த தேங்காவும் சேர்த்துக்கங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற கருப்பட்டி பாக கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்க 2 சேர்த்துக்கலாம். நீங்க இனிப்பு ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு ஏத்தால் போல் நீங்க இனிப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில பிடிக்கும் போது கொழுக்கட்டை மாதிரி பிடி வந்துச்சுன்னா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ சின்ன சின்ன உருண்டையா உருட்டி இப்படியே வந்து ரெடி பண்ணி வச்சிருங்க. இது அப்படியே சைட்லேயே இருக்கட்டும். ஒரு 2 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். சைட்லேயே வந்து 1/4 கப் பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி நல்லா திக்கா அரைச்சி எடுத்துருங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முந்திரி கொத்தை இதுக்கு கூட சேர்த்துற வேண்டியதாங்க. நல்லா மாவு எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி டிக் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான முந்திரி கொத்து ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாகவே கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தாராளமாக சாப்பிடலாம். நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.